வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஐயா வந்து ஆஹ், அதிகமான படங்கள் வந்து அவரோட ஜோடியா நடிச்சவங்க வந்து சரோஜா தேவி அம்மா. 25 படத்துக்கு மேல நடிச்சிருக்கிறாங்க சரோஜா தேவி அம்மா எம்ஜிஆரோட. அப்பால வந்து சிவாஜி ஐயா கூடயும் சரோஜா தேவி அம்மா நிறைய படம் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அடிக்கடி இந்த மேடைகள்ல இல்ல இன்டர்வியூல எல்லாம் அவங்க அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னன்னா, நான் சென்னைக்கு போனேனாக்கா எனக்கு தங்குறதுக்கு 2 வீடு இருக்குது. ஒண்ணு சிவாஜி ஐயா வீடு, இன்னொன்னு வந்து சிவாஜி அண்ணா வீடு, இன்னொன்னு வந்து எம்ஜிஆர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சென்னை போனா தங்கறதுக்கு எனக்கு எம்ஜிஆர் வீடு இருக்குது, சிவாஜி அண்ணா வீடு இருக்குது ஆன்னு சொல்லுவாங்க. 25 படம் எம்ஜிஆரோட நடிச்சாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படம் சிவாஜி ஐயாவோட நடிச்சிருக்கிறாங்க சரோஜா தேவியம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு 2 கல்யாணம் பண்ணி அது வந்து அது மனைவிகள் இறந்து போனதுனால அவர் 12 வருஷம் கல்யாணம் பண்ணாத இருந்தார். அப்பாலதான் ஜானகி அம்மா வந்து அவங்களோட கணவர் நடவடிக்கை சரியில்லாம அவங்க வந்து எம்ஜிஆரே சதான்னு சொல்லிட்டு வந்து அவரோட இருந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் இருந்தாங்க, கட்சி வரைக்கும் இருந்தாங்க அவரோட. அவரும் அவங்களுக்கு நல்ல மனைவின்ற அந்தஸ்தை கொடுத்து ஃபாரின் போனாலும் சரி எங்க போனாலும் அவங்க வந்து ஒரு மனைவின்ற அந்தஸ்தை கொடுத்து மரியாதையோட நடத்தினாரு. அந்த பேர் பொறுத்த வேற சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் லட்சுமணன் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் வீட்டுல சாப்பிடும் போது எம்ஜிஆரும் அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஜானகி அம்மா பரிமாறினாங்களாம். அப்ப வந்து அவர் சொன்னாரா, அந்த லட்சுமணன்றவர் சொன்னாரா, இது மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. அதுக்கு எம்ஜிஆர் சொன்னாரா, ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிடலையா நீங்க அப்படின்னு கேட்டா, இல்லையா ஜானகி பரிமாற ராமரும் லக்ஷ்மணனும் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு நிகழ்வு அப்படி அததான் சொன்னேன்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஒரு ஜானகி அம்மாவுக்கு எம்ஜிஆர் மனைவின்ற ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது. எம்ஜிஆர் வந்து முடியாத கடைசி கட்டத்துல ஆஸ்பத்திரியில, அமெரிக்கால புரூக்லின் ஆஸ்பத்திரியில இருக்க சொல்ல அவரோடையே இருந்தவங்க அவங்க. அப்ப அவங்க இன்னொன்னு செய்திருக்கிறாங்க. தன் கணவன் ஆரம்பித்த ஒரு அமைப்பு நம்மால கெட்டு போச்சுன்னு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அமைப்பை யாரு நல்லா திறம்பட நடத்துவாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டும் அதிகமா இருக்குங்கிறதுனால அந்த தகுதியை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தவங்க அவங்க. அப்படி இருந்தது. தொழிலையும் குடும்பத்தையும் குழப்பல எம்ஜிஆர் ஐயாவும் சரி, ஜானகி அம்மாவும் சரி, சரோஜா தேவி அம்மாவும் சரி. அது மாதிரி சிவாஜி ஐயாவுக்கும் மனைவி இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. சரோஜா தேவி அம்மாவுக்கும் அவங்களோட போய் இருக்க பழக நல்ல வாய்ப்பு மரியாதை எல்லாம் இருந்தது. அவ்வளவு பெருமையா சொல்லிப்பாங்க. அதுதான் வந்து நல்ல நட்புக்கு ஒரு அடையாளம். இப்ப வந்து நம்ம சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம் நீங்க வந்து படிச்சிருக்கலாம், இல்லைன்னா செவி வழியா கேட்டிருக்கலாம், இல்லாங்காட்டி சினிமால பார்த்திருக்கலாம். பூம்புகார்னு ஒரு படம் இல்ல, பூம்புகார்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து கலைஞர் ஐயா வசனம் எழுதினது, விஜயகுமாரி அம்மா அப்படியே தெருக்கி விட்டுருப்பாங்க வசனத்தெல்லாம். அந்த இந்த அரசை காட்சியில கடைசியில நியாயம் கேட்கிற காட்சியில அதுல வந்து கோவலன் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவை கண்ணகிய தவிக்க விட்டுட்டு மாதவி பின்னாடி போயிட்டாரு. மாதவி பின்னாடி போயிட்டாலும் அந்த அம்மா வந்து அவர் வந்து சொத்து பத்து காசுன்னு கரைக்கி இவங்க கொடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏன் புருஷங்கள்லாம் இருந்தா போதும். அதே மாதிரி இப்ப இருக்கணும்னு சொல்ல வரல நானு, இருப்பாங்கன்னு சொல்ல வரல நான்.
ஆஹ் இதுக்கு 3 பேருமே மரியாதை கொடுக்கணும். மனைவிங்கிற மரியாதை அவங்க கொடுக்கணும், கணவன்கிற இதை அவங்க விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அத நான் என்னோட என்ன மீறி அவன் போறானா, அவன் வேணாம் எனக்குன்னு விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன் நான் எதுக்கு அவனை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் போராடணும். அதே நேரம் இன்னொருத்தவங்க நடுவுல அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு குழப்பம் விளைவிக்க கூடாது. இதை எப்படி சொல்றேன்னா, நான் சிலப்பதிகாரத்துல கோவலன் இந்த மாதிரி போனாலும் அந்த அம்மா கண்ணகி அம்மா தன்னோட சொத்தெல்லாம் கரைஞ்ச பிறகும் கூட கடைசியில வர்றாரு கோவலன் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுல 1000 வழிகளில் ஆடவர் நடப்பார், அதுவே கற்பென்று நம்மிடம் சொல்வார், ஆயினும் நம் நெஞ்சில் பகை ஏதும் இல்லை, அதுவே மங்கையரின் கற்பு போர் எல்லை. அது ஒரு செகண்ட்ல நீ யாரு அப்படின்றத சொல்ற மாதிரியா இருக்கும். இது புத்திக்கு வரைச்ச உடனே கோவலன் கிளம்பி வந்துடுற மாதிரி இருக்கும், கண்ணகி கிட்டேயே வந்துடுற மாதிரி இருக்கும். இது நம்ம மட்டுமே சம்பந்தப்பட்டது. ஆனா அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒண்ணு இருக்குது, அதை மறக்க கூடாது. என்ன ஆச்சு கடைசியில? பொருள் தன்னுடைய பொருளா, தன் மனைவியுடைய பொருளா இருந்தாலும் இன்னொருத்தர் அதுல குறுக்கிட்டு அவர் மேல குற்றம் சாட்டி அவருக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. கோவலனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. கண்ணகிக்கு எப்படி? அப்படி ஒரு சக்தி இருந்தது. என் கணவனை இந்த மாதிரி ஆக்கின இந்த நகரமே தீப்பிடிச்சு எரியட்டும், தவிடுபடி ஆகட்டும்னு சொல்லி அவங்களோட சாபம் அந்த நகரையே, மதுரை மாநகரையே ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமா ஆக்குச்சு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். பார்க்கலன்னா கூட இது நீதியா நம்ம எடுத்துக்கணும். கட்டினவ கணவனை விட்டு கொடுக்க கூடாது. நான் சுதந்திரமானவ, எனக்கு பிழைக்க தெரியணும்னு எதுக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும்? 4 பேரை சாட்சியா வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிருக்கு, என்ன காரணத்துக்காக விட்டு கொடுத்துட்டு போக கூடாது. அதே மாதிரி அந்த ஆணும் தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து இருக்கணும். இதுல சம்பந்தப்படுற இன்னொருத்தரும் தங்களுடைய நட்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவோட வைக்கணும். சொல்லி வச்சிருப்பாங்க பெரியவங்க, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆம்பளைங்க சேறு கண்ட இடத்துல மெரிச்சிட்டு தண்ணி கண்ட இடத்துல காலை கழுவிட்டு வருவான்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கிடையாது இங்க ராசா, அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நீ சேத்துல மிதிப்பனாக்கா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதே நேரம் உன்னையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தில்லா நிக்கணும். அதுதான் நம்ம யாரு, நம்மளுடைய சக்தி என்னன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு சொல்றது. இப்படி எல்லாருமே நினைச்சா நான் இவளோட வாழ்ந்துக்குவேன். ஏன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சட்டத்துக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு கல்ச்சருக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு கலாச்சாரத்தை நம்ம உண்டாக்கிக்கிட்டோம். நம்ம நாட்டை பார்த்து வேற நாடுகள், மேலை நாடுகள் இந்த சொந்த பந்தத்துக்கு ஆசைப்பட்டது போக இப்ப நம்ம அவங்க கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு ஆசைப்பட்டு எனக்கு பிடிக்கலையா நீ போய்க்கோ, எனக்கு பிடிக்கலையா நான் இப்படி போய்க்கிறேன் அப்படின்னு போறது உங்களை மட்டுமே பாதிக்கும்னா பரவாயில்ல. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குல்ல, அதுகளோட மனநிலைமைய கொஞ்சம் எண்ணி பாருங்க. இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா புள்ள குட்டிய பெத்துக்காதீங்க, அப்படி இருங்க. சரியா? ஏதோ எனக்கு என் வயசுக்கு தோணுனத
நான் கடைப்பிடிக்கிற ஒரு கலாச்சாரத்து மேல சத்தியமா சொல்றேன், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டும் கொடுக்க கூடாது, விட்டுட்டும் போக கூடாது. தேவையில்லாம ஒரு குடும்பத்துக்குள்ள மூக்கையும் நுழைக்க கூடாது. இது எல்லாருக்குமே. ஏன்னா இதுக்கு அடங்காத அளவுக்கு இந்த கல்ச்சர் மாறிடுச்சுன்றதுனால யாரும் யார் கூடயும் வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு இதே இருந்தாலும் கூட பிள்ளைங்களை அது எதுக்காக அப்படி அந்த இது சொன்னாங்கன்னா, குழந்தைங்களெல்லாம் கொன்னுட்டு போற அளவுக்கு பெத்தவங்க மனசு மாறிடுச்சு. அது கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னது. அதுக்காக எப்படியாவது தொலைங்கன்னு சொல்லிட்டு சொல்லல. தயவு செய்து இந்திய கலாச்சாரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதை எல்லாருமே காப்பாத்துங்க. எனக்கு தெரிஞ்சத ஊதுன சங்க ஊதிட்டேன். காதுல பஞ்சு வச்சுக்கிறதும் கேட்டுக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். கரெக்டா?